This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஆணையர் வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவையில் சொத்து வரி, காலியிட வரி, தொழில் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தும் வகையில் சிறப்பு முகாம் நாளை ஜனவரி 18, 19 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சி சார்பில் சொத்து வரி, காலியிட வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டணம் மற்றும் வரியில்லா இனங்கள் அவ்வப்போது சிறப்பு முகாம் அமைத்து வசூலிக்கப்பட்டு வருகின்றன. இதில் சொத்து வரி 6 மாதத்திற்கு ஒரு முறையும், குடிநீர் கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறையும் வசூலிக்கப்படுகிறது. நடப்பு 2025ஆம் நிதியாண்டின் 2ஆம் அரையாண்டு வரையிலான கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, காலியிட வரி, தொழில் வரி மற்றும் குடிநீர் கட்டணம் முதலிய அனைத்து வரி இனங்களை பொதுமக்கள் செலுத்துவதற்கு ஏதுவாக சிறப்பு வரி வசூல் முகாம் அனைத்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் நடைபெறும். மேலும் அனைத்து மண்டல வரி வசூல் மையங்கள் மற்றும் சிறப்பு வரி வசூல் முகாம்கள் ஜனவரி 18, 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் 4 மணி வரை செயல்படும். சிறப்பு வரி வசூல் முகாம்கள் நடைபெறும் இடங்கள் வார்டு எண் 57, 58க்கு நெசவாளர் காலனி மாநகராட்சி ஆரம்ப பள்ளி, வார்டு எண் 23க்கு பூங்கா நகர் விநாயகர் கோவிலிலும், வார்டு எண் 39க்கு குஜன்ஸ் அட்ரியா பரிபாலனா அபார்ட்மெண்ட் அஜ்னூர் ரோடு வடவழியிலும் நடைபெற உள்ளது. வார்டு எண் 38க்கு மருதமலை மெயின் ரோடு ஓனாபாளையத்திலும், வார்டு எண் 21க்கு விநாயகாபுரம் 2வது வீதியிலும், வார்டு எண் 94க்கு மாரியம்மன் கோவில் வீதி மாச்சாம்பாளையத்திலும், வார்டு எண் 97க்கு மாரியம்மன் கோவில் பாடசாலை வீதி ஈச்சனாரியிலும் முகாம் நடைபெறுகிறது. அதேபோல வார்டு எண் 32க்கு சிறுவர் பூங்கா நாராயணசாமி வீதி சங்கனூரிலும், வார்டு எண் 80க்கு ஒக்லியர் காலனி ஸ்கூல் கெம்பட்டி காலனியிலும் முகாம் நடைபெற உள்ளது. கோயமுத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து வரி வசூல் மையங்கள் மற்றும் மேற்கண்ட சிறப்பு வரி வசூல் முகாம்களில் சனிக்கிழமை 18/1/2025 மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 19/1/2025 ஆகிய 2 நாட்களிலும் வழக்கம் போல் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை செயல்படும். எனவே பொதுமக்கள் இவ்வசதியினை பயன்படுத்தி மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை செலுத்துமாறு மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வரி செலுத்த வேண்டியவங்க தாராளமாக வரி செலுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.